ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெப் டெவலப்பர் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்எஸ்ல லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிடேக் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிடேக்குள்ள ஒரு கண்டென்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிடேக் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல கால் பண்ணிவிட்டு இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டியை இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். இந்த இடத்துல லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறேன். இந்த இடத்துல கால் பண்ணிவிட்டு முதல்ல உங்களுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்காம இது நார்மலாக ரன் பண்ணி கேட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட் வந்து நார்மலாக இருக்கா. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, ஒரு 5 பிக்சல் ஆட் பண்ணுறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பார்த்தீங்களா, அந்த லெட்டருக்கு நடுவில் கொஞ்சம் 5 பிக்சல் அளவுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. இது உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா நான் இந்த இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஸ்பேஸை. ஒரு 30 பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ தான் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஒரு லெட்டருக்கு நடுவுலையும் ஒரு 30 பிக்சல் அளவுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம இந்த லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வெப் டெவலப்பர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.